Hello friends, welcome back to TBC. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா Vivo தரப்புல இருந்து ஒரு புது ஸ்மார்ட் போன் Vivo Y53s NFC அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன் எடுத்துட்டு வராங்க. ஆனா இந்தியால இல்ல, நமக்கு ஏற்கனவே இந்தோனேஷியாவில் இதை லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா, இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸிங் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சப்போஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் இதில் என்னென்ன இருக்கும், இந்த NFC இங்கே வருமா, இந்த NFCனா என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட பேரில் லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த NFC என்ன? NFC அப்படிங்கிறது பொதுவாக தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நியர்டு ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணாமல் உங்கள் ஃபோனோட இருக்கக்கூடிய அந்த சிக்னலை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரியான பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதான் NFC. இப்போ யூஸ்வலாக பார்க்குற மாதிரியான ஃபோனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. 190 கிராம் வெயிட்டில் இந்த ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் அப்படிங்கிறத இன்னமே விவோ தக்க வைக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதில் இந்த வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது தான். அடுத்த திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.3 மில்லிமீட்டருக்கான திக்னஸ், ரொம்ப ஸ்லிம்லாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான திக்னஸோடு இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசைன் வைஸில் நல்லாவே இருந்தது, நல்லா அந்த க்ளோயிங்கான கலர்ஸ் இருந்தது. என்னோடய பர்சனல் ஃபேவரட்டாக இந்த கலர் சொல்லலாம். பிளாக்குமே நல்லா இருந்தது. இந்த கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் பேக்கில் பார்க்க நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா டிஸ்பிளே 6.58 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஐபிசி எல்சிடி பேனல், அமலட் பேனல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸ்க்ரீன் ரேஷியோ 20:9 தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பெசல் சின்னதாக இருந்தது, டிசைன் பார்க்க நல்லா இருந்தது. ஒரு வாட்டர் ட்ராப்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு டீசெண்டான ஃப்ரண்ட் வியூ டிஸ்பிளே. அதுக்கடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தது தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். 64 மெகாபிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி சென்சாரை கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது ஆவரேஜாக பார்க்கக்கூடிய ஃபோன்ஸில் தானே. அந்த பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த், இந்த முட்டு கொடுக்குற விஷயத்த பண்ணிட்டாங்க. திரும்பவும் 2 சென்சார் எதுக்கு இருக்குன்னே தெரியாத 2 சென்சார்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி 4K வீடியோஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் 30 FPS. அடுத்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு அப்படின்னா ஒரு 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 16 மெகாபிக்சல் ஓகே தான், ரொம்பவும் கம்மியாக போகல, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா 1080p நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ப்ராசர் அப்படின்னு வரும்போதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்த ஒரு விஷயம் இங்கே தான் நடந்தது. மீடியாவோட கூட Helio G80 ப்ராசரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ப்ராசர் தான், கேமிங் ப்ராசர் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் இருங்க. இந்த ஃபோன் Android 11 ரன் ஆகுது. ஆக்சிஜன் நம்ம ஃபன் டச் ஓஎஸோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் அந்த G80 நல்லாவே இருந்தாலும் கூட நான் எதிர்பார்த்தது இங்கே ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன்ல. ஒரு 20,000 ரூபாய் ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. அதில் G80 அப்போ தான் எந்தளவுக்கு கோவம் வருமோ அதே கோவம் தான் நான் சொன்னதுக்கு காரணம். அங்கே வேரியண்ட் அப்படின்னு வரும்போது ஒரே வேரியண்ட் மாதிரி தான் கேள்விப்பட்டேன். 8GB ரேம் 128GBக்கான ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட். ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு 20,000 ரூபாய் செக்மெண்ட், ஒரு 19,000 ரூபாய் அந்த மாதிரி ப்ரைஸிங்கில் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க G80 ப்ராசரோட. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் தோணுச்சு. இந்த எக்ஸ்பேண்டபிள் மெமரின்னு சொல்லுவாங்கள்ல, 3GB நீங்கள் எக்ஸ்ட்ரா மெமரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. பேட்ரி அப்படின்னு வரும்போது இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்க கொடுத்துருந்தாங்க. அதில் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் வெயிட்டை நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. முதலே சொன்ன மாதிரி 190 கிராம் தான் வெயிட்டு, 200 கிராம் கூட தோடலை. ஓரளவுக்கு திக்னஸும் மெயின்டைன் பண்ணி பேட்டரியும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இதோட ப்ரைஸிங் தான். ஓகே, ஐபிசி எல்சிடி பேனல் தான் கொடுத்துருந்தாங்க முதல்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராசர் இதை வச்சு பார்க்கும்போது இதோட ப்ரைஸிங் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது ஒன்று தான். இதை விட நல்ல பெட்டரான ஃபோன்ஸை நம்ம ரெஃபர் பண்ண முடியும். இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரல, சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸிங் இந்த ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சப்போஸ் உங்களுக்கு என்ன தோணுது, நீங்கள் விவோ ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சிருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மொக்க ஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதிர்பார்க்கலாம் ஏதாவது விலைக்கு இது கம்மி பண்ணி இல்லை ஏதாவது மேஜர் சேஞ்சை பண்ணி இந்த ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க இல்லையாங்கிறது எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும்.